எங்க மாமா வேற சிங்கப்பூர்ல இருந்து வர சொன்னாருப்பா. எந்த மாமாப்பா? தாய் மாமா. ஓ சரி சரிப்பா. உங்க தாய் மாமா என்னப்பா பண்றாரு? எனக்கு தாய் மாமா இல்லப்பா. சரி ஃபீல் பண்ணாதப்பா, ஏதோ மனசு கஷ்டமா பேசுனா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, இதுல ஃபீல் பண்றதுக்கு என்னப்பா இருக்கு, விடுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இருந்தாலும் நான் தாய் மாமா இல்லைன்னு ஃபீல் பண்ணதெல்லாம் இல்லப்பா. ஆனா ஒரே வாட்டி ஃபீல் பண்ணிருக்கேன். எப்பனா இந்த தீபாவளி பொங்கல்லாம் வரும் பாத்தீங்களா? அப்பெல்லாம் அந்த ஃபங்க்ஷன்லாம் வரும்போது அவங்கவுங்க தாய் மாமன் சின்ன வயசு சின்ன புள்ள நாங்களாம் ஒன்னா பசங்க நிறைய பேர் விளையாடிட்டு இருப்போம். அவங்கவுங்க தாய் மாமன் என்ன பண்ணுவாங்க, வெடி பாக்ஸு அப்புறம் துணி வருஷம்லாம் எடுத்துட்டு வருவாங்க. எல்லாம் எங்க மாமா வந்திருக்காருன்னு சொல்லிட்டு ஓடுவானுங்க. இருந்து குடுன்னு ஓடுவானுங்க. எங்க மாமா வெடி பாக்ஸ் வாங்கி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு அப்பெல்லாம் தோணும், நமக்கும் மாமன் இருந்தா அந்த மாதிரி எடுத்துட்டு வந்திருப்பாரு அப்படின்னு அப்பெல்லாம் ஒரு சில ஃபீல் பண்ணிருக்கேங்க. இப்பெல்லாம் அது மாதிரி அந்த பொங்கல் டைம் எல்லாம் வருஷம்லாம் எடுத்துட்டு வருவாங்க. அப்பெல்லாம் எங்க மாமா வந்திருக்காருன்னு எல்லாம் கூட இருக்கணும் ஓடுவானுங்க. நமக்கு அப்ப லைட்டா கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம்லாம் பெருசா நமக்கு ஃபீல் இருந்தது இல்லப்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, விடுங்க. இதுல என்ன இருக்கு? சரி, உங்க மாமா கூட இருந்திருந்தா அவனுக்கு என்ன பண்ணணும்னு ஆசை? என்னங்க, பெருசா ஒன்றும் ஆசை இல்லை. அவர் இப்போ இருந்தா அவர் கூட கட்டி பிடிச்சிக்கிட்டு பைக்ல ஒரு லாங் டிரைவ் போகணும்னு ஆசைங்க. ரொம்ப நாள் ஆசைங்க. தாய் மாமன் கிடைக்கிறதுலாம் ஒரு வரங்க. அதெல்லாம் ரொம்ப ஒரு வரங்க. அதெல்லாம் ஒரு அருமையான ஒரு இதுங்க. அதெல்லாம் இருந்தாலும் நம்ம இப்போ தாய் மாமன் எனக்குலாம் இல்லைங்க. அதெல்லாம் பெருசா தெரிஞ்சுக்கல. ஆனா சில பேருக்கு தாய் மாமான்னு இருப்பாங்க. ஏதோ அவங்க வீட்டு சுச்சுவேஷனுக்காக, அவங்க வீட்டு பிரச்சனைக்காக சில பேர் வரவே மாட்டாங்க. என்னதான் இருந்தாலும் அந்த வீட்டுக்கு போக மாட்டாங்க, வரமாட்டாங்க. இவங்க அங்க போக மாட்டாங்க, இவங்க அங்க வரமாட்டாங்க. அந்த பசங்களாம் எவ்வளவு ஃபீல் பண்ணுங்க. இருந்தே இல்லாத மாதிரி இருக்கிறதெல்லாம் எப்படி ஒரு இது பாருங்க. அதெல்லாம் நம்ம வரும்போது என்னத்தங்க கொண்டு வந்தோம், போகும்போது என்னத்த கொண்டு போக போறோம்? ஒண்ணுமே இல்லை. எதுக்குங்க அந்த மாதிரி பகையா இருக்கணும்? இதெல்லாம் இந்த மக்கள் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு போவோங்க. ஒரு லைஃப் இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணி சந்தோஷமா இருந்துட்டு போவோம். அதை விட்டுட்டு எதுக்கு நீ இங்க போகாத நாங்க போகாத, எல்லாரும் எங்க போக போறோம்? மண்ணுக்குள்ளதான் போக போறோம். இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கலாம்ல. யாருக்குமே தெரிய மாட்டேங்குங்க. இல்லாதவங்களுக்கு தாங்க அந்த கஷ்டம் தெரியும். இல்லாத நம்ம கஷ்டப்படுறோம், இருந்தும் சில பேர் கஷ்டப்படுறாங்க. கொடுமையான ஒரு விஷயங்க. யாரும் புரிஞ்சுக்கிட்டு இல்லைங்க. ஆனா ஒரு சில பேருக்கு மாமன்றதுலாம் ரொம்ப ஒரு பாசமா இருப்பாங்க சில பேருக்கு. ஆனா சில பேருக்கு அந்த கொடுப்பனை இல்லை. பரவாயில்ல, விடுங்க. இந்த ஜென்மத்துல அவங்களுக்கு அவ்வளவுதான். ஆனா இருக்கிற வரைக்கும் 4 பேரை நம்ம கஷ்டப்படுத்தாத